Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல JEE Advanced 2024ல பேப்பர் 2ல சமன்னு பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. A straight line draw from the point P of 1, 3, 2 parallel to the line x minus 2 by 1 is equal to y minus 4 by 2 is equal to z minus 6 by 1, comma intersect the plane L1 is x minus y plus 3z is equal to 6 at the point Q. Another straight line which passes through the point Q and is perpendicular to the plane L1 intersect the point L2, 2x minus y plus z is equal to minus 4 at the point R, then which of the following statement is are true? A option, a length of the line segment PQ is root 6. The coordinate of R are 1, 6, 3. C. The centroid of the triangle PQR is 4 by 3, 14 by 3, 5 by 3. And last one, the perimeter of the triangle PQR is root 2 plus root 6 plus root 11. Okay. Question பாருங்க. A straight line draw from the point 1, 3, 2. ஒரு straight line இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுறாங்க parallel to the line. அப்போது ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, இந்த லைனுக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அப்போ பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் அண்ட் பேரல் டு எ ஒன் வெக்டர் ஆர் லைனு என்ன ஃபார்ம் வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை எம் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் பை என். இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் ஃபார்முலா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ 1, 3, 2 இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும். ஸோ ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எல் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை எம் இசட் மைனஸ் இசட் ஒன் பை என். ஸோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் 1, 3, 2 அப்புறம் எல்எம் என்னங்கிறது 1 to 1. ஓகேங்களா, ஓகே. ஸோ இல்லை பாருங்கள், இந்த லைன் கண்டுபிடிச்சாச்சு, இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும், அந்த லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த லைனானது இன்டர்செக்ட் த பிளேன், இந்த பிளேனை இன்டர்செக்ட் ஆகுது, எந்த பாயிண்டில், கியூங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், அப்போது இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட் கண்டுபிடிக்க ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், லாம்டா அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கும். அஸ்யூம் பண்ணிட்டு இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எக்ஸ் வேல்யூ, இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் ஒய் வேல்யூ, இதை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட், இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா, அப்போது இந்த லைனானது இந்த பிளேனை மீட் பண்ணுது எந்த பாயிண்டில், ஸோ இன்டர்செக்ட் த பிளேன், இந்த லைன் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும், இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும், அது மாதிரி லைன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த லைனானது இந்த பிளேனை இன்டர்செக்ட் பண்ணுது, இந்த பிளேனை இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த லைனில் பாயிண்டில் அந்த லைனில் உள்ள பாயிண்ட்டோட ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாயிண்ட்டை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு இந்த லேம்டாவோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ. ஸோ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னாக்கா லேம்டாவோட வேல்யூ 1. அந்த லேம்டாவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 253 அப்படிங்கிற பாயிண்ட் கிடச்சிது. அதாவது இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும், இந்த லைனுக்கு பேரலாக உள்ள லைனோட ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனு, இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட்டு ஈக்குவல் டு லேம்டான்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லைனானது இந்த பிளேனை, அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 6 இந்த பிளேனை இன்டர்செக்ட் பண்ணுது, கியூங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது எக்ஸுக்கு பால் இந்த வேல்யூ, ஒய்க்கு பால் இந்த வேல்யூ, அந்த பிளேனில் எக்ஸ் பால் இந்த வேல்யூ, ஒய்க்கு பால் இந்த வேல்யூ, இசட் பால் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் லேம்டாவோட வேல்யூ கிடச்சிது. அந்த லேம்டா போய் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூங்கிற பாயிண்ட்டு கிடச்சிருது. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அனதர் ஸ்ட்ரெயிட் லைன் விச் இஸ் பாஸஸ் த்ரூ கியூ. ஸோ இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா கியூங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அண்ட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஸோ L1ங்கிற பிளேனுக்கு இப்போ இருக்குன்னா பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அனதர் லைனானது கியூங்கிற பாயிண்ட்லேயே பாஸ் ஆகுது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
அந்த லைனு இந்த பிளேனுக்கு எப்படி இருக்குது, L1 பிளேனுக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர் இருக்குது. அப்போ பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா ஸோ எவ்ரி பிளேன் ஹேஸ் ஏ நார்மல். ஒவ்வொரு பிளேனுக்கும் ஒரு நார்மல் இருக்கும். ஸோ இந்த பிளேனுக்கு நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா I வெக்டார் மைனஸ் J வெக்டார் ப்ளஸ் 3K வெக்டார். இதான் நார்மல். நார்மலுங்கிறது ரொம்ப ஒவ்வொரு பிளேனுக்கும் ஒரு நார்மல் சொல்லலாம். அந்த நார்மல் ரொம்ப சிம்பிள். XYZக்கு பதிலாக ஐஜேக்கு போட்டிங்கன்னா நார்மல் கிடச்சிட போகுது. ஓகேங்களா? ஸோ அனதர் லைனுங்கிறது கியூங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலர்னா இந்த பிளேனுக்கு I வெக்டார் மைனஸ் J வெக்டார் ப்ளஸ் 3K வெக்டர்ங்கிறதும் பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? அப்போது இதோட நார்மல் தான் நமக்கு தேவையான பேரலல் வெக்டார். இதில் இந்த இடத்துல நீங்கள் இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு லைனுக்கு எப்படி வரும், அந்த லைனுக்கு கியூங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. இதோட நார்மலுக்கு பேரலாக இருக்குது. இதோட நார்மலுக்கு பேரலாக இருக்கும். சரிங்களா? அப்போ அனதர் லைன் கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், அனதர் ஒன் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ கியூங்கிற பாயிண்ட்லேயே பாஸ் ஆகணும் அண்டு பேரலல் டு த வெக்டார். இந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். அப்போ மேலே சொன்ன அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? x minus x1 by L is equal to y minus y1 by m is equal to z minus z1 by n. ஸோ இது x1 y1 z1 இல்லைங்களா? x1 y1 z1. இது L வெக்டார், சாரி Lனா 1, M1 minus 1, Nனா 3. ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்க. x minus x1 by L equal to y minus y1 by m is equal to z minus z1 by n. ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் உள்ள பாயிண்ட் ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் டு லாம்டா அப்படி அசியூம் பண்ணிக்கிங்க. ஸோ லாம்டாங்கிறது ஆல்ரெடி முன்னாடி அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அடுத்த ஒரு லெட்டர் மியூன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒய் வேல்யூ, இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இசட் வேல்யூ. ஸோ இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த செகண்ட் லைன் ஆனது இங்கே பாருங்கள், பர்பண்டிகுலர் எல்னா அண்ட் இன்டர்செக்ட் த பிளேன் 2x minus y plus z is equal to minus 4. ஸோ செகண்ட் லைன் ஆனது இந்த பிளேனில் இன்டர்செக்ட் ஆகுது. செகண்ட் லைன் ஆனது இந்த பிளேனில் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு போய்ட்டு XYZ இருக்கு இல்லைங்களா, இதான் இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட்டு. இந்த பாயிண்ட்டை கொண்டு போயிட்டு இந்த பிளேனில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா இந்த லைனும் இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிறாங்க. இந்த லைனும் இந்த பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிறாங்க. அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுங்கிறது லைஸ் ஆன் திஸ் லைன் அண்டு லைஸ் ஆன் திஸ் பிளேன். ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் இந்த லைன்லேயும் இருக்கும், இந்த பிளேன்லேயும் இருக்கும். இந்த லைனில் உள்ள பாயிண்டோட ஃபார்மேட் சொல்லிட்டோம். அப்போது இந்த பாயிண்டானது இந்த பிளேனை இன்டர்செக்ட் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட்டு இந்த பிளேனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணும். ஓகேங்களா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ, ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ, இசட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள். நமக்கு மியூங்கிற பாயிண்ட் கிடச்சிடுது. மியூவோட வேல்யூ கிடைக்கும். அந்த மியூவை கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணுங்கள். நமக்கு ஆறுங்கிற பாயிண்ட்டு கிடச்சிடுது நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆர் அங்கே இருக்குது, கியூ இங்கே இருக்குது. சரிங்களா? பி பாருங்கள், இதுதான் பிங்கிற பாயிண்ட்டு. இதான் வந்து பிங்கிற பாயிண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு கியூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. √6. பிக்யூனா பிக்யூ இஸ் ஈக்குவல் √6. ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. பிக்யூட வேல்யூ வந்து √6. ஆறுங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் 1,6,0. அடுத்து பாருங்கள் சென்ட்ராய்டு. ஸோ பிக்யூஆர் தெரியும். ஸோ இது பிங்கிற பாயிண்ட்டு, இது கியூங்கிற பாயிண்ட்டு, இது ஆறுங்கிற பாயிண்ட். அப்போ சென்ட்ராய்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஸோ x1 + x2 + x3 by 3. பாருங்கள் 1 + 2 3, 3 + 1 4 by 3. அடுத்தது x2 + y1 + y2 + y3 by 3. 3 + 5 8, 8 + 6 14 by 3. That's all. அதேபோல் z1 + z2 + 2 + 3 5, 5 + 0 0, 5 by 3. ஸோ சென்ட்ராய்டு பிக்யூஆரோட சென்ட்ராய்டு. சரிங்களா? அப்புறம் பிக்யூ டிஸ்டன்ஸு, கியூஆர் டிஸ்டன்ஸு. பிக்யூனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்யூ. ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் முடிக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும். √ x2 - x1 whole square + y2 - y1 whole square. இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ப்ளஸ் z3 - z1 whole square. ஸோ பிக்யூ டிஸ்டன்ஸு, கியூஆர் டிஸ்டன்ஸு, பிஆர் டிஸ்டன்ஸு. ஸோ ரெண்டையும் என்ன பண்ணுங்க, மூணையும் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். √13 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னாக்கா ஏவும் சியும் கரெக்டு. சரிங்களா? ஏ ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் கரெக்டு. மற்ற ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா
ராங்காக இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏ ஆப்ஷன் √6. சரிங்களா? பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏவும் சியும் கரெக்டு, மற்ற ரெண்டும் ராங்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Let f from R to R be a function such that f of x plus y is equal to f of x plus f of y for every x comma y belongs to R, and g from R to 0 to infinity open interval be a function such that g of x plus y equal to g of x and g of y for every x comma y belongs to R. If f of minus 3 by 5 is equal to 12 and g of minus 1 by 3 is equal to, then the value of f of 1 by 4 plus g of minus 2 minus 8 into g of 0 is. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ரீகால் ஆகணும். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் இருந்துச்சுன்னா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தென் வி கேன் ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம சம்மிங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? வேறு கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் மைனஸ் 3/5 இஸ் ஈக்குவல் 12 கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் மைனஸ் 3/5 இஸ் ஈக்குவல் 12 கொடுத்துருக்கான். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 12. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஓகேங்களா? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கேஎக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கேஎக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ கே இன்ட்டு எக்ஸு, சரிங்களா, எக்ஸோட மைனஸ் 3/5 ஈக்குவல் டு 12. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கேஎக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் 3/5 இஸ் ஈக்குவல் 12. அப்போ இதானே ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3/5 கொடுத்தா உங்களுக்கு 12. ஸோ k இன்ட்டு எக்ஸ் பதிலாக மைனஸ் 3/5 கொடுத்தா 12. ஸோ சிம்பிளை பண்ணால் k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. k இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா கேஎக்ஸ் தானே. அப்போ கேவோட வேல்யூ மைனஸ் 20x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20x. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஜிங்க ஒரு ஃபங்க்ஷனு ஃப்ரம் ஆர் டு ஓப்பன் டவல் 0,∞ பி எ ஃபங்க்ஷன் சச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய்னு இருந்துச்சு. இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் ஒய். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே டாட். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன சார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, we know that g of x plus y is equal to g of x into g of y அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ இப்படி இருந்தால் then we can write g of x equal to a power x, g of x equal to a power x. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள், g of மைனஸ் 1/2 அதாவது ஜிங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸு பதிலாக மைனஸ் 1/3 கொடுத்தா 2 g of xங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1/3 கொடுத்தா 2 கிடைக்குமா? அப்போ g of x நம்ம என்ன வச்சுருக்கோம்? g of x a per x வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ g of minus 1/3. ஓகேங்களா? g of minus 1/3 is equal to g of minus 1/3 is equal to 2. இது given. ஸோ g of x தான் நமக்கு தெரியுமே a per xன்னு. அப்போது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1/3 கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸ் பாலா மைனஸ் 1/3. அப்போ எக்ஸ் பாலா மைனஸ் 1/3. இப்போ a பவர் மைனஸ் 1/3 is equal to g of minus 1/3 equal to g of minus 1/3 is equal to, அப்போ இதான் g of x. இப்போ x பதிலாக மைனஸ் 1/3 கொடுத்தா ஆன்சர் 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1/3 கொடுத்தா ஆன்சர் 2. அப்போ a பவர் மைனஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த 3 இருக்குங்க இல்லையா, 1/3 இங்கே வந்து 3 மாறிடும். ஸோ இந்த மைனஸ் 1/3 மைனஸ் 1 இன்ட்டு 1/3 சொல்லலாம். அந்த 1/3 இங்கே வந்தால் 3 மாறும். அப்போ 2 கியூபு 8 வந்துடும். அப்போ a பவர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், ரொம்ப ரெண்டு பக்கமும் ஹோல் பவர் 3 எடுத்துக்கோங்க. ஹோல் பவர் 3 எடுத்திங்கன்னா 3 3 கேன்சல் ஆகும். ஹோல் பவர் 3 எடுத்திங்கன்னா 8 கிடச்சிரும். அப்போ a பவர் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ a இன்வெர்ஸாக 1/aன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 8. டிவிஷன் தான் மல்டிப்ளிகேஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் தான் டிவிஷனு. அப்போ ஏவோட வேல்யூ 1/8. ஏவோட வேல்யூ 1/8. ஓகேங்களா? அப்போ g of x ஃபங்க்ஷனில் பாருங்கள், ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிச்சோம். கேவோட வேல்யூ கேவோட வேல்யூ மைனஸ் 20 கண்டுபிடிச்சோம். அதே போல் இங்கே ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 1/8ன்னு. அப்போ g of x is equal to ஏவோட வேல்யூ 1/8. ஏவோட வேல்யூ 1/8 ஹோல் பவர் x. ஓகேங்களா?
ஓகே, இப்போ g ஆஃப் x கண்டுபிடிச்சிட்டோம். f ஆஃப் x g ஆஃப் x கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், f ஆஃப் 1/4 இதோட வேல்யூ கேட்டிருக்கான். சரி, f ஆஃப் 1/4 பாருங்கள். ஸோ இதானே f ஆஃப் x. f ஆஃப் x, f ஆஃப் 1/4னா x போல் 1/4. 1/4 கொடுத்தீங்கன்னா -5 வரும். g ஆஃப் -2, g ஆஃப் -2, x போல் -2 -2. ஸோ இதுக்கு -2 1/2 ஒன்று தான் வரப்போகுது. இதுக்கு -2. ஓகேங்களா? அப்போ g ஆஃப் -2, x போல் -2 கொடுங்க. 1/2 ஒன்று தான் வரப்போகுது 1. 8 power -2. இந்த 8 power -2 மேலே இருந்தால் 8 power +2. 8 ஸ்கொயர்னா 64. ஓகேங்களா? -8. அப்போ g ஆஃப் 0. ஸோ g ஆஃப் 0னா எனிதிங் பட் 0 1. ஸோ சிம்பிளி பண்ண ஆன்சரு 51. ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நமக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு ரீகால் ஆகணும். என்ன பாயிண்ட்டு? f ஆஃப் x + y = f ஆஃப் x + f ஆஃப் y இருந்தால் f ஆஃப் x kxன்னு சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட்டு, g ஆஃப் x + y = g ஆஃப் x × g ஆஃப் y இருந்தால் g ஆஃப் x a பவர் xன்னு சொல்லலாம். அங்கே k x மல்டிபிள் இருக்குது, இங்கே a x பவரில் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி கம்பேரிசன் வச்சு படிச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let a1, b1, c1 be 3 points in xy plane. Suppose that the lines a1, c1 and b1, c1 are tangent to the curve y squared is equal to 8x at a1 and b1 respectively. If o is equal to 0, 0 and c1 is equal to -4, 0, then which of the following statement are true? A option, the length of the line segment OA1 is 4√3. The length of the line segment A1 B1 is 16. The orthocenter of a triangle A1 B1 C1 is 0, 0. The orthocenter of the triangle A1 B1 C1 is 1, 0. கொஷின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் ஈஸி தான். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சது y squared is equal to 8x. இதை பார்த்தோன்னே சொல்லலாம், இது வந்து யாரோட ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவேஷனாக பரபோலா ஓப்பன் ரைட் பேர்டு வெர்டெக்ஸ் 0, 0. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். y squared is equal to 8x பரபோலா ஓப்பன் ரைட் பேர்டு. y squared is equal to 8x பரபோலா ஓப்பன் ரைட் பேர்டு ட்ரா பண்ணியாச்சு. இதில் பாருங்கள், C1ங்கிற பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க -4, 0. ஓகேங்களா? C1 அப்படிங்கிற பாயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷினில் -4, 0. ஓகே, இப்போ கொஷினை படிங்க. இது ரெண்டுமே நமக்கு தெரியும், அழகாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அப்புறம் 0, 0 நமக்கு ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கொஷினை பாருங்கள். A1 B1 C1 be the 3 points in the xy plane. அப்போ xy பிளேனில் x, இதாக இருக்கும். அப்போ இசட்டுங்கிற பாயிண்ட் இருக்காது. ஓகே, suppose that the lines A1 C1 and B1 C1 are tangent to the curve. அப்போ A1 C1 B1 C1 இந்த கர்வுக்கு டேஞ்சண்டா. ஸோ இந்த லைனும் இந்த கர்வுக்கு டேஞ்சண்டா. இப்போ நம்ம C1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ -4, 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போது A1 இங்கே எடுத்துக்கலாமா, அதே போல் B1 இங்கே எடுத்துக்கலாமா. அப்போ A1 C1 B1 C1 tangent to the parabola. அப்போ இது நீங்கள் A1 இது A1 B1 அசியூம் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது A1 அசியூம் பண்ணிக்கோ, இது B1 அசியூம் பண்ணிக்கோ. இது ஒரு டேஞ்சண்ட்டு, இது ஒரு டேஞ்சண்ட்டு. அப்போ A1 C1 ஒரு டேஞ்சண்ட்டு, B1 C1ங்கிறது டேஞ்சண்ட்டு. சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டு டேஞ்சண்ட்டும் C1ங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஓகேங்களா? தென் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் பாருங்கள். சரி, இப்போது நம்ம பரபோலாவில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் அந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், பரபோலோட பாராமெட்ரிக் ஃபார்ம் இது நல்லா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. AT², 2AT பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் எ பரபோலா. x is equal to AT², y is equal to 2AT. ஓகேங்களா? இந்த பரபோலாவில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் டீங்கிற ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அது
கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? அப்போ ஏக்கு பதிலாக 2 கொடுத்துருங்க. B1 இதோட கோஆர்டினேட் பாருங்கள். இதை T1 அசீவ் பண்ணிக்கிட்டீங்களா? இதை T2ன்னு அசீவ் பண்ணிக்கங்க. சரிங்களா? A T2 ஸ்கொயர், 2AT2. உங்களுக்கு ஏவோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிக்க. அப்போ A1 B1 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. A1 B1 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது ஒரு டேஞ்சன்ட்டு, இது ஒரு டேஞ்சன்ட்டு. பரபோலாவில் 2 டேஞ்சன்ட் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா, பரபோலாவில் 2 டேஞ்சன்ட்டு இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ், இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 டேஞ்சன்ட்ஸ் ஆஃப் த பரபோலா. பரபோலாவில் 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். அந்த 2 டேஞ்சன்ட் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, C1 ஆஃப், ஏன்னா C1 தான் இன்டர்செக்ட் ஆகுது, ஸோ அதான் C1 ஆஃப் சொல்லியிருக்கோம். A இன்ட்டு T1 T2 A இன்ட்டு T1 ப்ளஸ் T2. ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. A இன்ட்டு T1 T2 மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க, A இன்ட்டு T1 T2 ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் 2 டேஞ்சன்ட்ஸ் ஆஃப் ஏ பரபோலா. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் 2 டேஞ்சன்ட்ஸ் ஆஃப் ஏ பரபோலா. இது நல்லா மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த C1 தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது C1 கோஆர்டினேட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, -4,0. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், அதேபோல் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டிங்கன்னா, சரிங்க, 2 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 = 0 அப்படின்னா, இந்த 2 மல்டிப்ளிகேஷன் தான் டிவிஷன். இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 = 0. அப்போ 2 மல்டிப்ளிகேஷன் தான் டிவிஷனு. சரிங்களா? T2 = -T1, T2 = -T1. அதே போல் இது ரெண்டு எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணிங்க, -4 2 இன்ட்டு T1 T2, எக்ஸ் கோஆர்டினேட் 2 இன்ட்டு T1 T2 = -4. எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவல் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? எக்ஸ் கோஆர்டினேட் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2 இன்ட்டு T1 T2 = -4. ஸோ T2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, T2 வேல்யூ -T1. ஸோ சிம்பிளை பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல், T1 ஸ்கொயர் = அப்போ T1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +or-√2. T1 வேல்யூ +or-√2. ஓகேங்களா? அப்போ T1 வேல்யூஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா +or-√2. T1 +or-√2னா T2 வேல்யூஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா +or-√2. T1 +or-√2னா T2 வேல்யூ பாருங்கள் +or-√2 தான் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம் T2 = -T1, T2 = -T1. T1 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அதான் T1 +or-√2 இருந்தால் T2வும் +or-√2 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், A1 B1ல் T1 T2 வேல்யூ நமக்கு தெரியல. இந்த T1 T2 இங்கே அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த T1 T2 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடுங்க. T1 T2 வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணால் A1ஓட வேல்யூ 4√2, 4/4√2. B1 பார்த்தீங்கன்னா 4, -4√2. ஸோ இப்போ இது வந்து A1 அசீவ் பண்ணிக்கும், இது B1 அசீவ் பண்ணிக்கும். ரெண்டுலேயும் வந்து பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் சேமாக இருக்குது. எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி இது வந்து பரபோலா வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? திஸ் கர்வ் இஸ் பரபோலா இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது 4,4√2, இது 4,-4√2. ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த லென்த் ஈக்குவலாக தான் இருக்குது, இது பர்பெண்டிகுலராக இருக்குது. ஏன்னா எக்ஸோட சேமாக இருக்குது, அதனால் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த லென்த்தும் சேம். ஏன்னா ஒய்யோட கோஆர்டினேட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து பாருங்கள், அப்போ OA லென்த்து, இது O, இது A. ஓங்கிறது 0,0. OA1 லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். OA1. அதே போல் A1 B1 இந்த லென்த்து. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4√2. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4√2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 8√2. ஸோ இப்போ OA லென்த்து கண்டுபிடிச்சாச்சு, A1 B1 லென்த்தை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ இதில் ஏன் சார் கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் OA கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் A1 B1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் A1 B1 C1 இஸ் 0,0, இங்கே 1,0 கொடுத்துருக்கோம். ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் A1 B1. ஓகேங்களா? இப்போது ஆர்த்தோ சென்டர்னா இங்கே பாருங்கள், இது A1, இது B1 C1. ஆர்த்தோ சென்டர்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்த்தோ சென்டருங்கிறது 3 அல்டிடியூடு மீட் பண்ணுறக்கூடிய பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். இப்போது C1 இது ஒரு வர்டெக்ஸா,
இப்போ இது ஒரு அல்டிடியூடு நம்மளா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திஸ் லைன் இஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு. இந்த லைனு இந்த லைனுக்கு இந்த லைனு இந்த லைனுக்கு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்குன்னு தெரிஞ்சு பர்பெண்டிகுலர். அப்போ இது பர்பெண்டிகுலர்னா இதுவும் பர்பெண்டிகுலர் தான். அப்போ இது ஒரு பர்பெண்டிகுலரு. C1 இது M1 கூட வச்சுக்கோங்க. இது M1 கூட வச்சுக்கோங்க. ஸோ C1 M1ங்கிறது பர்பெண்டிகுலர். அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் பண்ணி x ஆக்சிஸ் y is equal to 0. அதான் இங்க சொல்லியிருப்போம். சரிங்களா? அல்டிடியூட் C1M implies y is equal to 0. இது x ஆக்சிஸ். இது ஒரு அல்டிடியூடு. ஓகேங்களா? இந்த லைனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y equal to 0. சரி, ஓகே. இப்போ நமக்கு A1 கோஆர்டினேட் தெரியும், A1 கோஆர்டினேட் தெரியும், A2 கோஆர்டினேட் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போது 2 பாயிண்ட் தெரிஞ்சுன்னா இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல, நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப் அப்படிக்கு என்ன ஃபார்முலா? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அதை பேஸ் பண்ணி இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ B1லேருந்து இந்த லைனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் போடுறேன். சரியா? இந்த லைனுக்கு ஸ்லோப் வந்து 4ஆக இருந்தால் இந்த லைனுக்கு ஸ்லோப் என்னவாக இருக்கும்? -1/4 இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த லைனுக்கு ஸ்லோப் m-ஆக இருந்தால் இதுக்கு இந்த லைனுக்கு -1/m. ஏன்னா திஸ் இஸ் பர்பெண்டிகுலர். இவரும் பர்பெண்டிகுலர் இருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த லைனோட ஸ்லோப் தெரியும், இந்த லைனு பாசிங் த்ரூ பாயிண்ட் B1 தெரியும். அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த A1 பாயிண்ட் இங்கே இருக்குது, C1 இருக்குது. 2 பாயிண்ட் தெரிஞ்சா இந்த லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 யூஸ் பண்ணி இந்த ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ இது ஒரு பர்பெண்டிகுலரு அல்டிடியூடு. அதனால் இதுக்கு இந்த லைனு ஸ்லோப் 4ஆக இருந்தால் இதுக்கு வந்து -1/4 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த லைனோட ஸ்லோப் தெரியும், பாசிங் த்ரூ பாயிண்ட் தெரியும். அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அல்டிடியூடு B1n. ஓகேங்களா? ஸோ √x ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. சரிங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். yக்கு 0 கொடுங்க, x 0. அப்போ இந்த 2 லைன் இன்டர்செக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,0. அதாவது இந்த அல்டிடியூடும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 0,0. ஓகேங்களா? சார் இப்போ இந்த அல்டிடியூட் கண்டுபிடிக்கலையே சார் அப்படின்னாக்கா இது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு தியரம் தெரியும். என்ன தியரம் தெரியும்? அல்டிடியூட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த 3வது அல்டிடியூடும் இந்த 0,0 வரை தான் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். பாருங்கள், சால்வ் 1 and 2 சால்வ் பண்ணால் 0,0. we know the தியரம் பாருங்கள், altitudes of a triangle are concurrent. ஓகேங்களா? அப்போ ஆர்த்தோ சென்டர் பார்த்தீங்கன்னா 0,0. ஸோ ஆர்த்தோ சென்டருங்கிறது அல்டிடியூட்ஸ் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டர். ஓகேங்களா? அப்போ 0,0. இப்போ இதில் இந்த கொஷினில் எதெல்லாம் கரெக்ட்னா 4 ஆப்ஷனில் ஏவும் கரெக்டு, சியும் கரெக்டு. ஓகேங்களா? ஏவும் கரெக்டு, சியும் கரெக்டு. ஏ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காரா? ஏ வந்து பாருங்கள், OA1 வந்து பார்த்தீங்கன்னா 4√3. ஸோ பாருங்கள், OA1 4√3 கண்டுபிடிச்சிட்டோம். அதே பாருங்கள், ஆல்டிடியூட் வந்து ஆர்த்தோ சென்டர் 0,0. ஸோ இந்த கொஷினுக்கு நீங்கள் ஏவையும் ஷேர் பண்ணணும், சிஏவும் ஷேர் பண்ணணும். அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.